ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாங்கள் கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து சொல்லுவோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தாமே இந்த இடத்துல எங்களை ஒன்று சேர்த்திருக்கார். ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறதுக்காக ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து சொல்லுவோம். எங்களுடைய ராஜாதிராஜனை எங்களுடைய தேவாதி தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நாங்கள் துதிப்போம் ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் எங்களை நிரப்புங்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவர் இந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் சொல்லுவோம், நாம் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வேண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் அப்பா, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை இந்த காலை வேளையிலே அப்பா எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்ந்திருக்கிறீங்கப்பா. உம்மை துதிக்க உங்களை ஆராதிக்க எங்களை ஆண்டவரே இந்த வல்லமையாய் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த இடத்திலே அப்பா உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் தொடக்கம் இருந்த முடிவு மட்டும் உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீங்க நடத்துங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஆண்டவரை துதிகள் ஆண்டவரை தேவ வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீங்க நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நாங்கள் உணர கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. நீங்கள் எங்களை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் எல்லாரும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம். 91 சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் கொண்டவர். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கணக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையிற்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு காவலமாக்கிக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் விழாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 14வது வசனத்தை நாங்கள் மறுபடியும் திருப்பி வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த வேத வசனங்களின் படி தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனை உண்மையா நேசிக்கிறவர்களுக்கு, தேவனை உண்மையா வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவன் தயவையும் இரக்கத்தையும் எங்களுக்கு வைத்திருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா இந்த இடத்திலே அப்பா நாங்கள் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா உங்களை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களோட வாய்களை திறந்து நாங்கள் எங்களோட கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்கள்
துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி. சோஸ்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும்
Hallelujah.
Raja, Yesu
வேதம் சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம் அவருடைய சமூகத்திலே. அவர் எங்களை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் நாங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அருமை கணத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் அவரை அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான அந்த உரிமையை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எப்படி ஒரு அப்பாட்ட போயிட்டு அப்படியே நாங்கள் மௌனமா இருந்தா அப்பாவுக்கு தெரியுமா? அவரிடத்துல போயிட்டு நாங்கள் அப்பான்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுகிற பொழுதே அவர் எங்களை அறிகிறவராய் இருக்கிறார். நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம், என்னத்துக்காக வந்திருக்கிறோம் என்பதை அவரை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நீர் வணைந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எங்களுடைய கரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது கடைசி காலங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. நாங்கள் அமைதியாக மௌனமாக தேவனுடைய நாமத்திலே வந்து அவரை ஆராதிக்காமல் நாங்கள் ஏதோ எங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் தேவன் இன்னொருவரை கொண்டு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்கு முன்பதாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் நின்று அவரை ஆராதிக்க வேண்டும். When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me come shadows in the light of you, when I will become central your heart, when I will become central in your love, when all things that surround me come shadows in the light of you. I worship you, I worship you.
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல நாங்கள் எழும்புகிற பொழுது நாங்கள் ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடையாதபடி அவருக்காக காத்திருக்கிற பொழுது அவர் எங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே உம்மை ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறவர், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் இந்த இடத்தின் மேல் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய உள்ளங்களிலே உம்முடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தல்லுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உண்கிறதான இந்த உணவின் பலத்தோடு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். Kids, ready? Guys, you need to be ready, huh? You are times alive. You are
here, turning lives around. I worship you, I worship you. You mended every heart. You are here, and you are mending every heart. I worship you, I worship you. And you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yeah, you're the waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, it's who you are, Jesus. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, that is who you are. And that is who you are. Oh, that is who you are. That is who you are. Lord Jesus, that is who you are. 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 Miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? Kids, you guys need to come on Friday to practice. I need to hear the voice. I can't hear. You guys need to practice. We are doing God's work. So we have to do everything in holiness and truthful. Okay? எல்லாருமே கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் திருப்பிக் கொள்வோம். அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூடி எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும்படியாக, அவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். அப்பா, அவங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள கரத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீட்டுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டமாய் ஆண்டவரே, எந்த ஊனியும் பிரிக்கத்தக்கதான ஆண்டவரே, ஆண்டவரை கூர்மையான பட்டயமாய் ஆண்டவரை கடந்து செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பட்டயத்துக்கு எதிராய் செயல்படுகிற வல்லமைகள் இந்த பட்டய கருக்கினால் ஆண்டவரை விட்டுவிட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையானது ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் ஆண்டவரை இருக்கும்படியாகவும் ஆண்டவரே இது அவர்களுக்கு புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேரத்திலே புதிதாக சகோதரன் சகோதரி நேரத்திலே வந்திருக்கிறார்கள். தமிழ் கதை ஓகே. Kathy and Kishore. Kathy Kishore. Okay. We welcome you to Agape Worship Center. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த ஆராதனை முடிவிலே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் இந்த இடத்திலே வரும் பொழுதே அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள், அவருடைய மனதிலே உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார். ஆமென். அவர் நல்லவர், தேவன் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்.
அவர் அன்றைக்கு செய்த அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்களா இருக்கலாம், சந்தோஷமான காரியமா இருக்கலாம், கர்த்தர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நாங்கள் எல்லாருமாய் கர்த்தருடைய வேதத்துக்கு நேராய் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு திரும்பிக் கொள்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Galatians chapter 2 verse 16 and 18. கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம். எடுத்தவர்கள் வாசிப்போம். வேதம் வாசிக்கிற 2 பேரும் இந்த நாளில் இந்த இடத்துல இல்லை. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். இந்த நாளில் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நியாய பிரமாணமும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்ததான அவருடைய புதிய உடன்படிக்கையின் அந்த பிரமாணத்தை குறித்து நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதாவது நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது எங்களுக்கு தெரியும். நியாய பிரமாணத்துடைய கட்டளைகள் என்னன்னு சொல்லி, அதே நேரம் இயேசுக்கு இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிறதுனால் என்ன பிரச்சனை, இந்த ஆவிக்குரிய பிரமாணம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான இந்த புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம் எங்களை எப்படி நீதிமானாய் வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வசனத்திலே நாங்கள் வாசித்தோம், நியாய பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால் அந்த நியாய பிரமாணம் எங்களை சாபம் உள்ளவனாய் பார்க்கிறது. நாங்கள் நியாய பிரமாணத்தின்படி செய்யாவிட்டால், அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால் அந்த நியாய பிரமாணம் சொல்லுகிறது நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணத்தின் சகல காரியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். இந்த கலாத்தியர் 2வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். But when we ask God to make us right in His sight by trusting in Christ, we stop trying to obey the law. So the law proved us to be sinners for doing that. But this certainly does not mean that Christ is in favor of sin. Certainly not. இந்த நியாய பிரமாணத்தை எங்களை பாவத்திலே வைத்திருந்தது. ஆகவே அப்ப கிறிஸ்து சிலுவையில எங்களுக்காக சாபமானார் என்று சொல்லுவோமாயிருந்தால் அவர் சாபமானவர் அல்ல, அவர் எங்களுக்காக சாபமானார். Christ is not sinner. அவர் சாபமானவர் அல்ல, அவர் எங்களுக்காக சாபமானார். அடுத்த வசனம் சொல்லுது, if I again believe that God would make me right in His sight because I obey His law, I would be like a man who rebuilt a shaky old building the building that he had once thrown down. அதாவது அவர் இடித்து போட்டதான அந்த ஷேக்கி பில்டிங்கை நான் மறுபடியும் அதை கட்டுகிறதுனாலே நான் நீதிமானாக்கப்படுவதில்லை. Everyone would see that I was breaking the God's law. So நான் கர்த்தருடைய பிரமாணத்தை ஒரு தரம் நான் அதை இடித்து போட்டு வந்து விட்டேன். நியாய பிரமாணத்தில் இருந்த நான் நியாய பிரமாணத்தை உடைத்து விட்டு நான் இந்த இடத்திலே வந்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை விசுவாசித்து அவர் சொன்னார், நான் உங்களுக்காக மரித்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி நான் இதை தந்திருக்கிறேன், இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுது, நாங்கள் பங்கு கொள்ளுகிற நாளில் இருந்து நாங்கள் மறுபடியுமாய் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரை
இந்த பிரமாணமானது எங்களை கொண்டு செல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நான் விழுந்து விட்டால் நான் அந்த இடத்திலிருந்து நான் எழுப்ப முடியாது, மறுபடியும் நான் முதலிலிருந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கட்ட வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கிட்டு போறேன். நீ விழுந்த இடத்துல இருந்து நான் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறதுக்கு நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அதற்காக தான் ஆவியானவரை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நடக்க சொல்லிட்டு அவர் போறவர் அல்ல. நியாயப்பிரமாணம் சொல்லுது நீ நடந்து வான்னு சொல்லிட்டு அது முன்னால போகுது. நாங்க விழுந்தோம்னு சொன்னா நாங்க முதல்ல இருந்து வரணும். நியாயப்பிரமாணம் போயிட்டே இருக்கும். ஆனால் நான் விழுந்தேன்னு சொன்னா விழுந்த இடத்துல இருந்து எழுப்ப முடியாது. நான் முதல்ல இருந்து முதல் கற்பனையில இருந்து கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ விழுந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடுகிற பொழுது நான் உன்னை கையை பிடிச்சு தூக்கிடுவேன்னு சொல்றேன். இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னு சொன்னா, நாங்க வாழ்கிற வாழ்க்கை தான் நியாயப்பிரமாணம். வாழ்க்கையில நடத்தி காட்ட வேண்டும். அதாவது இப்படிதான் நான் வாழணும் சொல்லி நான் முயற்சி செய்து வாழ்கிறேன் பாருங்க, அதுதான் நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது, நீ இப்படி செய்ய கவனமாயிருந்தால் நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்து சேரும், நீ இதன்படி செய்யாவிட்டால் சாபம் வரும். அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாதபடியா தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். எங்களால சுமக்க முடியாத பாரத்தை அவர் சுமந்து கொண்டு எங்களுக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 38வது வசனம். நான் எடுக்கிற ஒரு வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 38வது 39வது வசனம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் எவைகளில் என்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் என்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் எங்களை கண்டிக்கிறது. நீ இதன்படி செய்தே ஆக வேண்டும், இதை செய்யாவிட்டால் உனக்கு சாபம் வரும், நீ இதன்படி நடந்து கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அப்ப நியாயப்பிரமாணம் எங்களை கண்டித்து 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 உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாணம் எங்களை எப்போதுமே குற்றவாளியாகவே தீர்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் நடந்தாலும் கூட அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ இந்த இடத்துல சறுக்கிட்ட, நீ இந்த இடத்துல சறுக்கினபடியா நீ மறுபடியுமாய் முதலிருந்து இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் எங்களை என்ன சொல்லுது தெரியுமா? நாங்கள் பாவிகள், பாவிகள், பாவி. நியாயப்பிரமாணம் வரும் வரைக்கும் நாங்க பாவி இல்லை. நியாயப்பிரமாணம் எப்ப வந்ததோ அப்ப இருந்து நாங்க பாவிகள் ஆகிவிட்டோம். வேதம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்பதாக இருந்த பாவங்களை அவர் கண்டு கொள்ளவே இல்லையா. நியாயப்பிரமாணத்துக்கு முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பதாக அவர் அதற்கு முதல் இருந்ததான பாவங்களை அவர் கண்டு கொள்ளவில்லை. அப்ப நீ கேட்கலாம், அப்ப நோவாவின் காலத்தில் அவர் அழித்தாரே, அது வேற சட்டம். அதற்கான பலிகள், அதுக்கான காரியங்கள் நடத்தப்பட்டது சிலுவையிலேயும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் இந்த முந்தின காரியங்களை அவர் அப்படியே மறந்துட்டார். இன்றைக்கும் அவர் நீதிமான்கள் என்று எங்களை சொல்லுகிறது காரணம் என்று சொன்னா, நாங்கள் நீதிமான்களாக இருப்போமா இருந்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மறந்து விட்டார்.
மன்னித்து விட்டார் என்று சொல்லுகிறதுக்கு அடுத்தது என்ன வார்த்தைன்னு சொன்னா அவர் மறந்துட்டார். நான் ஒரு பாட்டு பாடுவோம், என்ன சிலுவையில சுமந்து கொண்டார் இனி நினைவு கூறவே மாட்டார். நாங்க முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் என்கிறத அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். எங்களோட வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவர் திரும்பவும் அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்க மாட்டார். மனுஷர் நாங்க என்ன செய்கிறோம், இன்னொரு மனுஷனை பார்த்து அவன் அந்த நேரம் அப்படி இருந்திருக்கலாம், 10 வருஷத்துக்கு முதல் 2 வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டிட்டே இருப்போம். அவன் பாவி பாவி பாவி, இதுல இருந்தான், இப்படி இருந்தான், அப்படி இருந்தான். ஆனா வேத இயேசு என்ன சொல்லுகிறார், எங்களுடைய பாவங்களை அவர் நினைவு கூறவே மாட்டார். Exodus chapter 19 verse 21 and 25. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் அந்த பர்வதத்துக்கு ஏறி வராதபடி மோசேயை சொல்றார், தடுத்த சொல்றார். அவர்கள் சாகாதபடிக்கு அவர்கள் இந்த இடத்துல வராமல் இருக்க கடவர்கள். அவர்கள் சாகக்கூடாது என்று சொன்னா அவர்கள் வரக்கூடாது கர்த்தரிடத்துல. ஏனென்றால் அவர்கள் பாவிகள் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அப்ப அவரிடத்தில் வரணுமா இருந்தால் இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் கை கொள்ளணும், அதன்படியெல்லாம் நடக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஆசாரியர் முதல் கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் அந்த இடத்துல செல்ல வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலை மேல் ஏறி வரமாட்டார்கள். அப்ப மோசே சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்களை எச்சரிச்சிருக்கிறீங்க, நீங்க எச்சரித்தபடியா இனிமே அவங்க வரமாட்டாங்க, உங்க வழியில அவங்க குறுக்க வரமாட்டாங்க. இதான் நியாயப்பிரமாணம். நாங்கள் ஆலயத்துக்குள்ள போக முடியாது, தேவனுடைய சமூகத்தில் போய் நாங்கள் பலி செலுத்த முடியாது, அதுக்கும் ஒரு முறை இருக்கிறது. இந்த பலி செலுத்த முடியாது, நான் முதலாவது பலியை செலுத்தினா தான் இரண்டாவது பலியை செலுத்தினா தான் மூணாவது பலி செலுத்த முடியும். அப்ப எல்லாவற்றுக்கும் இந்த நியாயப்பிரமாணம் ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடத்துல வந்துட்டு தானே, ஆவியானவர் உன்னை நடத்துவார், நீ நடக்க தேவையில்லை. அவர் உன்னை கை பிடிச்சு, அவர் என்ன சொல்லுங்க, அந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நாங்க நடந்து போவோமா இருந்தால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அதாவது கிரியை செய்கிறோமா, நாங்களா கிரியை செய்தால் அது நியாயப்பிரமாணம். அவரை கிரியை செய்ய விட்டுட்டு நாங்க அவரோட கூட போனோம்னு சொன்னா அதுதான் புதிய உடன்படிக்கை. ரோமர் 3:19 என்ன சொல்லுகிறது? ரோமன்ஸ் சாப்டர் 3:19. வாசிங்க, அநேக வசனங்கள் இருக்கிறது. ரோமன்ஸ் 3:19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்திலே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நாங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கிற நேரம் அங்கிடத்திலே போய் நிக்கிறதுக்கு ரெடியாருங்க எங்களை சொல்லல. வேதம் என்ன சொல்லுகிறது? யார் ரெடியாருங்க சொல்லுது நியாய தீர்ப்புக்கு? இந்த இயேசுவை விசுவாசிக்காத யாவரும் நியாய சங்கத்திலே கொண்டு நிறுத்தப்படுவார்கள்.
அது யாரா இருக்கலாம். இயேசுவை விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களாயும் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லி இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்களும் அதில் போய் நிற்பார்கள். நான் யூதன் என்று சொல்லியும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி நிற்கிறவனும் அந்த இடத்துல போய் நிற்பான். ஆனால் அவர் சொல்கிறார், அவரை விசுவாசித்தவர்கள் இதுல போக மாட்டார்கள். நியாய சங்கம் வச்சிருக்கிறது, நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறது, நியாயம் விசாரிக்க மாத்திரமே. ஏனென்றால் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறபடியால் அவர் எங்களை அவருடைய பிள்ளையாக தத்தெடுத்துட்டார். அவருடைய பிள்ளையாக எங்களை தத்தெடுத்தபடியா நாங்க அவருக்கு சொந்தம். நாங்க போய் அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு வசனத்துல என்ன செய்கிறாங்க? வசனத்தை புரிஞ்சு கொள்ளாதபடி அவர் சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும். நாங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு பயப்படாவிட்டால் கர்த்தர் எங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு பார்க்கிற ஒரே வசனம் வெளிப்படுத்தல இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாத்தையும் கொண்டு வருவார், எல்லாவற்றையும் கொண்டு வருவார், எல்லாரையும் கொண்டு வருவார். அவரை விசுவாசிக்கிறவர்களை அவரோட கூட வச்சுக் கொள்வார். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது அது எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நான் நீதிமான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறது நிமித்தமாக தான் நீ நீதிமானாக முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு அவன் எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளலாம். அவன் விசுவாசித்தான், அவரை விசுவாசித்து தான் அவருக்கு பின்னால ஓடினான். நாங்கள் இன்றைக்கு அவரை விசுவாசித்து அவருக்கு பின்னால ஓடுற பொழுது அவர் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார் அவர்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் நீதிமான்களாக முடியாது. சிலர் நினைச்சு கொள்றாங்க, தாங்க தான் பெரியவர்கள், தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், தாங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள். ஆனா மற்றவர்களையும் அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா பாவிகளா பார்க்கறாங்க. எப்படி பாவிகளா பார்க்கறாங்க? அவர் அப்படி வாழ்றார், இவர் இப்படி வாழ்றார், ஆனா நான் பாருங்க எப்படி பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பாருங்க ஊழியம் செய்யறேன், நான் பாருங்க இந்த காரியத்துக்கு போறேன், ஆலயத்துக்கு போகிறேன். இது எல்லாம் சொல்லிட்டு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா 18:9 என்ன சொல்லுகிறார்? பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்தில் ஜெபிக்கும்படியாக போகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிற பொழுது என்ன செய்கிறார் என்பதை ஒரு ஓமையாக சொன்னார். அந்த காரியத்தை மறைமுகமாக இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இயேசு சொன்ன அதே காரியத்தை தான் பவுல் இந்த இடத்திலே ரோமர் 3:19 மறைமுகமாக சொல்லுகிறார். நீங்க எல்லாம் கொண்டு நியாயத்தில் நிறுத்துவார். இப்ப நீங்க சொல்லலாம், நாங்கள் கிரேக்கர், யூதர், கிறிஸ்தவர்கள், நாங்கள் இவர்கள், அவர்கள் எல்லாமே சொல்லலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்காத எல்லாருமே நியாய சங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவரை விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவருடைய வலது பாரிசத்திலே அவரோடு கூட இருந்து இந்த நியாயம் விசாரிக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 3:20 என்ன சொல்லுது? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப அதாவது நியாயப்பிரமாணத்தினால்தான் என்ன வருகிறது? பாவம் வருகிறது. பாவம் என்று ஒன்று அறிவு எங்களுக்கு வந்ததே இந்த நியாயப்பிரமாணத்தினால்தான். பாவம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுகிறது, பொய் சொல்லாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுகிறது, களவு செய்யாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுகிறது, இந்த காரியத்தை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத. அதுக்கு முன்பதாக எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. ஆபிரகாம் விசுவாசத்துல தான் ஓடினான். அதே விசுவாசத்தை ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தான். ஈசாக்கு அந்த விசுவாசத்துல ஓடினான். ஈசாக்கு அந்த விசுவாசத்தை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் அந்த விசுவாசத்துல ஓடினான். ஆனா அவனுடைய 12 கோத்திரமும் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன செய்கிறது தெரியாது.
அவர் தங்க இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். ஆனால் தேவன் சொன்னார், இல்லை நீங்க இப்படி வாழ முடியாதுன்னு சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒன்று தாங்க, நாங்க உங்களை நாங்க எப்படி வாழ்ந்து கட்டுறோம்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் இதுதான், உங்களால செய்ய முடியாது. ஆனா அவங்க என்ன சொன்னார்கள், மோசே சொல்லுகிற பொழுது நாங்கள் செஞ்சு காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க. யாக்கோபு 2:20 என்ன சொல்லுது? எல்லாரும் வேதம் கொண்டு வந்திருக்கிறோமா? வேதம் கொண்டு வந்தவங்க நாங்க டக்குன்னு திருப்புறவங்க திருப்பி வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினவனானால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். அதுதான் நம்ம சொன்னேன். இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நான் ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காம, ஒரு நீதியை கடைபிடிக்காமல் நான் போனால் அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்ன குற்றவாளின்னு சொல்லுது. அப்ப நான் குற்றவாளியா இருந்தா என்ன செய்யணும்? நான் தண்டனை அனுபவிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல இருந்து நான் கடைபிடிக்கணும். இதை நான் முதல்ல இருந்து கடைபிடிக்காட்டி அது என்ன சொல்லுது? என்ன குற்றவாளின்னு சொல்லுது. ரோமர் 3:9. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாங்கப்படுத்தினோமே. யூதனாயிருக்கலாம், கிறிஸ்தவனாயிருக்கலாம், கிரேக்கனாயிருக்கலாம், யாராயிருக்கலாம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் வேதமே சொல்லுகிறது சாபத்துக்கு உட்பட்டவர்கள். ஏசாயா 65வது அதிகாரம் 5வது வசனம். ஐசாயா chapter 65 verse 5. வாசிங்க. ஏசாயா 65:5. நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்திலே வராதே. உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்களின் கோபத்தினாலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். இந்த இடத்துல ஏசாயா நல்ல ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்? நாங்க மற்றவர்கள் சொல்றோம், நீ குற்றவாளி, நீ இங்க வரக்கூடாது, நீ குற்றவாளி, நீ புல்பீட்டுக்கு வரக்கூடாது, நீ பாவி, நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது, பிரதர் நீங்க இப்படி இருக்கிறீங்க, அதனால இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. அவர் கேட்கிற இதை சொல்றதுக்கு நீ யாரு? நான் பரிசுத்தனா இருக்கிறேன், நீ ஒன்ற இடத்துல ஏறு, அங்கேயே இரு, இங்க வராத. இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? புகைய போல இருக்கிறார்கள். புகைய போலவும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். அதாவது புகை வந்தா என்ன நடக்கும்? ஒன்று கண்ணெல்லாம் பத்தும், அடுத்து என்ன நடக்குது? வார புகை எங்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து என்ன சொல்லுகிறார்? எரிகிற நாள் முழுதும் எரிகிற அக்னினா என்ன? அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லை. யாரை கண்டாலும் அவங்களுக்கு தான் தான் மட்டும் நல்லவன், தாங்க மட்டும் தான் நல்லவங்க, நாங்க மட்டும் தான் பரிசுத்தவன், நாங்க மட்டும் தான் இப்படி இருக்கணும், ஆனா மற்றவங்க எல்லாம் தப்பானவங்க. அதனாலதான் கலாத்தியர் 3:10 அவர் சொல்றார்,
நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி திரிகிறாங்களே, இந்த நியாயப்பிரமாணம் இந்த கிரியையினால சொல்லி சொல்லி திரிகிற இவ்வளவு பேரும் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். நான் சொல்லல, பவுல் சொல்லுறார், மற்றவரை நியாயம் தீர்த்து தீர்த்து நான் கிரியையினால நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், நாங்க வாழ்றோம், இப்படி வாழ்றோம், அப்படி வாழ்றோம், இதே சொல்லி சொல்லி இருக்கிற பொழுது நான் கிரியையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஆலயத்துக்கு வந்தாலே பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், எப்படி இருக்கு, இப்படியே மாயமாலமா இருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன இருக்குது? அது கிரியையில அவங்க வெளிப்படுத்துறாங்க அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள் சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுது அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு முன்பதாக நடிக்கிறவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவரிடத்துல அவரை விசுவாசித்தாலே போதும். அவரை விசுவாசித்து அவரை நம்பினால் அவர் எங்களை நடத்தி செல்வார். மற்ற மனுஷன் எங்களை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை ஒருத்தர் சாபம் என்றான், கெட்டவர் என்றான், தகுதி இல்லை என்றான்னு சொன்னா ஆண்டவர் கேட்பார், அவனை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுவார். இதை சொல்றதுக்கு நான் தான் நியாயம் தீர்க்கணும், நீ நியாயம் தீர்க்க முடியாது. வேதம் சொல்லுவோம், உன் சகோதரனை நீ குற்றவாளியாக தீர்க்காதேன்னு சொல்லுது. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு என்ன சொல்றது சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள், நான் இந்த விரல் இந்த விரலை பார்த்து சொல்ல முடியாது, நீ இப்படி பழகி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. உபாகமம் 27வது அதிகாரம் 26வது வசனம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவார்கள். யார் சொல்றது? தேவன் சொல்றார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு சொல்றார், நீங்க நடத்துவோம்னு சொல்லிட்டீங்க தானே, இப்ப சொல்லுங்க, இதன்படி செய்யாதவன் எல்லாரும் சபிக்கப்பட்டவன் ஆமென் என்று சொல்ல. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. ஆமென் சொல்லிட்டாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தோம், மோசே சொன்னோம், நாங்க நடத்தி காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க, ஆமென் என்றார்கள். கடைசி வரைக்கும் அவங்களால் நடத்தி காட்ட முடியாம போயிடுது. பிலிப்பியர் 3:6 என்ன சொல்கிறார் பவுல் பாருங்க. பவுலும் இதை நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சவர், அவரும் ஸ்மார்ட் ஆனால். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன். பவுல் என்ன திரும்ப சொல்றார்? நியாய பிரமாணத்தின்படி யாரும் நீ குற்றவாளின்னு சொல்லாதபடி நான் நியாயத்தின்படி வாழ்ந்தவன். ஒன்று சொல்லுவோம், இப்ப பவுல் சொல்றபடி பார்க்க போனா இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நியாயப்பிரமாணத்தின்படி முழுவதுமா வாழ்ந்தவங்க யாருமே இல்லை. ஆனா இப்ப பவுல் சொல்றார், நானும் அப்படி வாழ்ந்தேன். நியாயப்பிரமாணம் பவுல் அதான் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின் நியதிகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தேன், ஆனாலும் ஒரே ஒரு காரியம் என்ன குத்துது. என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அப்ப அது என்னட்ட இல்லையே, அந்த விசுவாசம் என்கிற காரியம் என்னிடத்துல இல்லை. அப்ப அந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு காரியம் என்னிடத்துல இல்லாததுனால நான் இவ்வளவு நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிச்சு இப்படி நியாயத்தின்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு லாபமா தான் இருக்கு. என்ன பார்க்கிறவங்க பவுலை போல யாருமே இல்லை. நான் கமாலியல்கிட்ட போய் படிச்சு வந்து வாழ்ந்து காட்டின ஒரு
சுத்தமான யூதர். ஆனா அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமா இருந்த எல்லாமே என்ன நடந்துருச்சு? அவருக்கு முன்னால் அது குப்பை, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் அது குப்பை. ரோமர் 7:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கான உங்கள் சரீரங்களை எப்படி மாற்றுவாராம்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? ரோமர் 7:11. சாரி 8:11. என்ன சொல்லுது? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். செத்தா 3வது நாள் கொண்டு போய் அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினாலுமே கூட அவர் வருகிற நாளிலே நான் அவரோடு கூட எழுந்திருப்பேன். இந்த சரீரம் எழுந்திருக்காது, இந்த ஆவி எழுந்து அவரோட போயிடும். சரீரத்துல தான் நான் இங்க இருக்கிறேன். சரீரத்துல நான் இருக்கிறதுனால இது செத்த சரீரம். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் செத்தவர் இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன பாவின்னு சொன்னது. ஆனா அவர் சொல்றார், நீ என்ன விசுவாசித்துட்ட தானே, நீ நீதிமான் என்றாரு. அப்ப நான் நீதிமானா இருந்தால் நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நீதிமானா இருக்கிறபடியால் அவன் இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு சொன்னார், லாசருடைய உண்மையில சொல்றார், ஆபிரகாம் மேல இருக்கிறான், அந்த லாசரு அவரிடத்துல அந்த விரல் ஒரு நுனியில ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு தாங்கன்னு கேட்கிறார். அப்ப அவர் விசுவாசத்தினால் நீதிமானாகவே அவர் அங்க இருக்கிறார். இவன் எல்லா கிரியையும் செய்து முடிச்சிட்டு இங்க இருக்கிறான். ரோமர் 7:7-14 வரைக்கும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? இப்ப கேட்கிறது, அப்ப நியாயப்பிரமாணம் பாவமானு கேட்கிறாரு. நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல. எது பாவம்? நியாயப்பிரமாணம் என்ன பார்த்து சொல்லுது நீ பாவின்னு சொல்லுது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல. நான் யார் என்கிறத தான் இந்த நியாயப்பிரமாணம் காட்டி கொடுத்துச்சு. நியாயப்பிரமாணம் பாவம் இல்ல, நான் யார் என்கிறத நியாயப்பிரமாணம் காட்டி கொடுத்தது. ஆனால் இயேசுவின் பிரமாணம் என்ன சொல்லுது? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லுது. இந்த பாவ சரீரத்தை அப்படியே சிலுவையில் எடுத்து அரைஞ்சிட்டார். அங்க அரைஞ்சவர் அவருடைய ஆவியை எனக்குள்ள கொடுத்து சொல்றார், இந்த பாவ சரீரம் செத்துட்டு இப்போ உனக்குள்ள இருக்கிறது அவருடைய ஜீவன். அடுத்த வசனம் 7வது மிச்ச பகுதி. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேன். நியாயப்பிரமாணம் சொல்லாட்டி இச்சைன்னு சொன்னா பாவம்னு எனக்கே தெரியாது. அது நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. இல்லாட்டி நாங்க பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டு இச்சையோட எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு என்ன செய்கிறோம்? சுதந்திரமா சுத்தி திரிகிறோம்.
காரணம் என்ன? நியாயப்பிரமாணம் அது பாவம் என்றுச்சு. ஆனா இப்போ ஒரே ஒரு காரியம் என்ன சொல்றது? நாங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டோம், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு இந்த வீடு தருவார், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், அவருடைய பிள்ளையா இருக்கிறனால அவர் எல்லாமே செய்வார்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை, ஆனா அது என்ன பாவம்னா என்னன்னு சொல்லி என்ன நீ பாவியாக்கிச்சு. ஆனா இயேசு சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவரிடத்துல போய், இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும், அன்றையிலிருந்து நான் அவருடைய பிள்ளை தான். இந்த நீதிமான் என்று சொல்றதுக்கு அடுத்த பதம் என்ன சொன்னா, ரட்சிப்பு, அப்படி இல்லாட்டி பாவ மன்னிப்பு. நான் ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாம் சிலை வணக்கத்துல பாவமான உலகத்துல வாழ்ந்தவன். அவனை தான் சொன்னார், நீ எனக்கு பின்னால வான்னு சொன்னார். நான் சொல்லுற இடத்துக்கு போனார், ஒரு கேள்வி பாருங்க, அவர் அப்படியே போயிட்டார். விசுவாசித்தான் பின்னால போனார். இன்றைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம், அவருக்கு பின்னால போக தேவையில்லை, அவரோடைய போகலாம். அதான் வித்தியாசம். கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். முதல் வாரம் பார்த்தோம், விசுவாசத்தினாலேதான் யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். நான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிக்கிறேன், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் அவருக்கு ஊழியம் செய்யறான், மற்றவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துல சருகுனா கூட அவங்க பாவின்னு நியாயம் இருக்கிற பாருங்க. எங்களை மாதிரி பாவி யாருமே இல்லை. அதான் நான் வேதத்திலே சொன்னார், உன் கண்ணுல இருக்கிற தூசியை எடுத்து விட்டுட்டு நீ சகோதரன் கண்ணப்பார். நாமளே இங்க சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம், அவனை பார்த்து சொல்றோம் என்ன, நீ சரியில்லை, அவர் தகுதியே இல்லை. அவர் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு நான் யார்? அது அவர் சொல்லணும். அப்ப எப்படி இப்ப இந்த வசனம் 3:10 என்ன சொல்லுகிறது? நீதிமான் எப்படி வாழ்வு பெறுவான்? அவரை விசுவாசிக்கிறதுனால. அதுதான் ஆபிரகாம் செஞ்சாங்க, அதுதான் ஈசாக்கு செஞ்சாங்க, அதுதான் யாக்கோபு செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் எங்க கொடுக்கப்பட்டது? விசுவாசத்தினாலதான் ஓட்டுறாங்க காலத்தை. ஆனா காலப்போக்கில் அந்த விசுவாசம் மறைஞ்சிட்டுது, அதனாலதான் நியாயப்பிரமாணம் வந்தது, நீ என்ன பாவின்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு சொல்றார், நீ இப்ப பாவி இல்ல, இப்ப நீ நீதிமான்றார். மறுபடியும் வந்து எப்படி சொல்றார்? நீ இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒண்ணுமே செய்யாம என்ன விசுவாசி, அது போதும். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்தால் என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். அதான் வேதம் சொல்லுது. இதோட நாங்கள் முடிக்க போறோம். ஒரு சில வசனங்கள். ஆபக்குக் 2வது அதிகாரம் 4வது வசனம். நான் ஒரு வசனத்தை திருப்பி பேசுறபடியா லேட் ஆகுது. ஆபக்குக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கே சொல்லிட்டான், தன்னுடைய சுயநீதியினால அவன் எப்படி இருக்கிறானா?
அகங்காரியா இருக்கிறானா. அப்ப நான் தான் என்னால முடியும், நான் மட்டும்தான் சரின்னு சொல்றவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார்? வேதம் என்ன சொல்லுது? அகங்காரின்னு சொல்லுது. ஆனா விசுவாசத்தினால இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுது? அவன் நீதிமான் சொல்லுது. எசேக்கியேல் 3:20. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 20வது வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன். பழைய ஏற்பாடுல சொல்றார், யாராவது நீதியிலிருந்து விலகி ஒருத்தன் நீதிமானா இருக்கிறான்னு சொன்னா அந்த நீதியிலிருந்து விலகி அவன் அநீதிக்கு போவானா இருந்தால் அதை நான் சொல்லி அவனை திருத்தாட்டி அவன் சாவான். அவனுடைய இரத்தப்படி எங்க கேட்கும்? என்கிட்ட கேட்கப்படும். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு விட்டார். நான் இப்ப போய் அவரிடத்துல நிக்கிற பொழுது அவர் என்னை விடுதலை ஆக்கிறவராயிருக்கிறார். நான் யார்கிட்டையும் போய் நிக்க தேவையில்லை. அவரே சொல்லுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவார், நீ இந்த வழியில போறதுக்குள்ள இந்த வழியில திரும்பு, இப்படி நட, நீ வா, என்ன கையை பிடிச்சிட்டு வா. நாங்க போற வழியில இருந்து எங்களை திருப்பி விட்டுவார். நாங்க போற வழியில இருந்து எங்களை திருப்பிடுவார். கலாத்தியர் 2:21 இப்படி சொல்லுது. நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கணும் பாருங்க, எனக்கு இருக்குது. It is as though my old way of life ended when Christ died on the cross. I no longer direct my life. Christ who lives in me. ஒரு வேதம் சொல்லுது Christ who lives in me. இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது தெரியுமா? Christ who lives in my heart, now I direct how I live. அது என்ன சொல்லுது? முதல் அது சொல்றபடி கேட்டேன். ஆனா இது இப்ப என்ன சொல்லுது? அது எனக்குள்ள இருந்து, அந்த ஆவி எனக்குள்ள இருந்து என்ன நடக்குது. நான் நடக்க தேவையில்லை, அது என்ன நடக்குது. And whatever I do now while I live, I do it trusting in God's Son. He is the one who loved me and offered himself as a sacrifice to provide God's forgiveness to me. இப்ப வாழ்றது நான் இல்லை, அவர் தான் இங்க இருக்கிறார். நான் அங்க போயிட்டேன். என் பழைய மனுஷன் அங்க போயிட்டான். அவருக்குள்ள அவர்கிட்ட இருந்த மனுஷன் எனக்குள்ள வந்துட்டான். அவருக்குள்ள இருந்த மனுஷன் எனக்குள்ள வந்து நான் எப்படி இருக்கிறேன்? அவரை போலவே இருக்கிறேன். அப்ப அவரே யாரையும் பார்த்து என்ன சொல்லல? பாவின்னு சொல்லல. பாவியாகிய ஸ்திரியை கையும் மேல பிடிச்சிட்டு வந்தாங்க. இவள் பாவி பாவி பாவின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் நீ பாவின்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? உங்களை யாராவது இப்படி பாவம் செய்யாத இருந்தா அவளை கல்லைங்க. அவர் யாரையும் பாவின்னு சொல்லல. ஆனா அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றது? நீ போ, இனி இப்படி செய்யாத. அவ்வளவுதான் சொல்ல. நீ போ, திரும்ப செய்ய. அப்ப அவர் எனக்குள்ள இருந்தா அவருடைய நடக்கை தான் எனக்குள்ள இருக்கும். நான் அவர் யாரையுமே நியாயத்திருக்கலையே, அப்ப எப்படி நான் மற்றவரோட நியாயத்திருக்கிறேன்? அப்படி நான் மற்றவரோட நியாயத்திருக்கிறா இருந்தா எனக்குள்ள நியாயப்பிரமாணம் தான் இருக்குது. இன்றைக்கு அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. சபைகளையும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுலயே சந்தோஷமா இருக்குது. ரெண்டு கொரிந்தியர் 5:7 அந்த வசனத்தை நான் இப்ப வாசிச்சேன். மற்ற மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாரு? இயேசு சொல்றார், இனி வாழ்வது நான் இந்த சரீரத்தை வாழ்கிறேன் பாருங்க. இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை இது நான் இல்லை. 2 கொரிந்தியர் 5:7
இது சரீரம் வந்து எனக்கு சொந்தமானது இல்லை, அவருக்கு சொந்தமானது. கிறிஸ்துவை பற்றியதான அறிவு இல்லாதவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றார்? அவருடைய சாயலில் இருக்கிற என்ன? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலில் இருக்கும்படி புதிதான மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் எங்களை எப்படி உருவாக்கினார்? எப்படி உருவாக்கினார்? மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எப்படி உருவாக்கினார்? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியையும். அதைத்தான் இந்த இடத்துல கொலோசியர்ல போல் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அவர் சிருஷ்டித்த அந்த நிலைமைக்கு திரும்புங்க, அதை போட்டுக் கொள்ளுங்க, இதை கலட்டி வீசிருங்க. ரெண்டு குழந்தைய 5:17 இந்த இடத்துல பசங்களை வாசி நாங்கள் முடிக்க போறோம். ரெண்டு குழந்தைய 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கொலோசியர்ல எதை சொல்றார்? பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுருங்க. பழைய மனுஷன் அவன் பாவி, நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. ஆனா புது மனுஷன் எப்படி? நீதிமான். இந்த வசனங்கள் நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம், 1 யோவான் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனம். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கொண்டு வீட்டை போய் வாசி பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் எங்களை ரட்சித்திருக்கிறார். நாங்க செஞ்ச எந்த ஒரு நல்லது கேட்டதும் எங்களை நீதிமானாக்கல, அவர் எங்கள் மேல் இரக்கம் வைத்தபடியால் தான் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இல்லாட்டி இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்போம்? லட்சம் பேர் இந்த இடத்துல இருப்போம், செய்த கிரியையில வந்திருந்தா. ஆனா அவர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினபடியா தான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். அவர் எங்கள் மேல் இரக்கம் வச்சிருக்கிறார், எல்லாரும் மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள, அந்த இரக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியாக தான் நியாயம் கிரியையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலும் 17வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகளே ஒன்றுக்கொன்று உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது.
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? எங்களை நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் நீதிமான்களாய் இருந்தால் நாங்கள் குற்றம் சுமத்த மாட்டோம். நாங்கள் நீதிமான்களாய் இருந்தால் மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்க மாட்டோம். நாங்கள் நீதிமான்களாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை வைத்து மற்றவர்களை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். Don't judge others. That's not your job. He is the judge. He judged the world. நாங்க மற்ற மனுஷனை ஜட்ஜ் பண்றதுக்கு நாங்க யாரு? அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயம் தீர்க்கிற சகல அதிகாரத்தையும் பிதா கொடுத்திருந்தும் அவர் எங்களை நியாயம் தீர்க்காமல் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய குமாரனையை எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். அவரே எங்களை நியாயம் தீர்க்காம அவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டது உண்டானால் நாங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு நாங்களாம் யாரு? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி நாங்கள் நியாயம் தீர்க்க முடியாது. அது நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை. ஆனா தேவனுடைய வேலை, இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னுடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது. அவர் எங்களோடு கூட வருவார். அவருடைய நுகத்தை எங்கள் மேல் வச்சிருக்கிறார். அந்த நுகம் எங்களுக்கு பாரமா இல்லை, அது மெதுவா இருக்கிறது. அது எங்களை அடிக்காது. அவர் எங்களை அடிக்க மாட்டார். அவர் எங்களை கண்டிக்க மாட்டார். அவர் எங்களை தண்டிக்க மாட்டார். ஆனா எங்களை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்யறது போல இப்படி செய்யக்கூடாது. அவர் எங்களை உணர்த்துவார். ஆனா எங்களை தண்டிக்க மாட்டார். தண்டிக்கிறதுக்கு அவர் கொடூரமானவர் அல்ல. அவர் தேவன், அன்பானவர். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பா இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை. எல்லாரிடத்திலும் அவர் அன்பு செய்கிறவராக இருந்தார். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் சுத்தி திரிஞ்சதே நல்லது செய்யறதுக்கு. மற்றவனை பழி வாங்குறதுக்காக அவர் சுத்தி தெரியல. அவர் சுத்தி தெரிஞ்சதே மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை நன்மை அடையும்படியாக வாழ வைக்கும்படியாகவே. நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஏழுமா இருந்தால் நன்மை செய்வோம். அப்படி இல்லாட்டி பேசாம இருந்துடும். அதைதான் தேவன் விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், ஆவிக்குட்பட்டவர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஆவிக்குரிய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம். இதெல்லாம் எதின் பிரமாணம்? ஆவிக்குரிய பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கொலை செய்யாத பாவி, நீ இப்படி செய்தால் நீ சபிக்கப்படுவாய், நீ இப்படி இருந்தால் நீ சபிக்கப்பட்டவன், பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனா ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா நீங்க ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களா இருப்பீர்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீரப்பா. யார் யார் நொறுக்கப்பட்டு வேதனையோடு கஷ்டத்தோடு இந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய இருதயங்களின் புறக்கணிக்காதபடி அவருடைய இருதயங்களின் காயங்களை ஆற்றுகிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய வசனம் போய் வெறுமனே திரும்பி வருவதில்லை. இந்த வசனம் ஆண்டவரை யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே ஆண்டவரை கிரியை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தை புறம்பே தள்ளாதபடி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை வெறுக்காதபடி உம்முடைய சமூகத்திலே இருக்கிறவர்களா எப்பொழுதுமே நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பாவுடைய சமூகத்தை தேடி வரத்தக்கதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாஞ்சியை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நல்லது செய்திருக்கிறாரே, அவருக்காக என்னால என்ன செய்ய முடியும்? அவரை நான் சந்தோஷப்படுத்த மாத்திரமே முடியும் என்று சொல்லுகிறதான இருதயத்தை அவருடைய வாழ்க்கையில வைங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சில அறிவித்தல்கள். வளம் போல் இந்த இடத்துல ஆராதனை 11 மணிக்கு நடக்கிறது. பைபிள் ஸ்டடி 6 மணிக்கு வெள்ளிக்கிழமையில் நடக்கிறது. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது நான் நினைச்சேன் ஜனங்கள் தேடி வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் வர வர பார்த்தா பைபிள் ஸ்டடி அப்படியே சுருங்கி கொண்டு போது சபையில ஜனங்கள் அப்படி சுருங்கிட்டு போகிறாங்க. நினைக்கிறேன் ஆசீர்வாதம் பெருகிட்டு நினைக்கிறேன். அப்படி பெருகின என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் தட்டி விட்டுருவார். தட்டி சொல்லுவார், இங்கே வா, இங்க இருந்து தான் வரணும். அதுக்காக நான் யாரையும் நான் குற்றம் சொல்லல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேவனுக்கு கொடுத்துடணும். அதே நேரம் தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, தேவனுக்காக ஒரு காரியங்களை ஊழியங்களோ எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு யாராவது தடையாயிருந்தால் அவங்களையும் தேவன் தடை பண்ணி போடுவார். நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாதபடி நாங்கள் வாழணும். அவன் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அதே போல உபவாச கூட்டத்தை குறித்து சொல்லியிருந்தேன். நான் பார்ப்போம். வாரக்கிழமை அடுத்த கிழமை நாங்கள் சனிக்கிழமை இந்த இடத்துல உபவாச கூட்டம் நடத்தலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த இடங்கள் கிடைக்குமா இருந்தால் வார சனியல்ல அடுத்த சனிக்கிழமை இந்த இடத்துல உபவாச கூட்டம் நடக்கும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சௌரிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சகல தேவைகளையும் சந்தித்து அவருடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாங்க. நான் எல்லாரும் உங்களுடைய கரங்களை நீட்டுவோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பத்தை மென்மேலுமாய் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களால் செய்ய முடியும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க மாத்திரமே, அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட மாத்திரமே. அதான் ஆவியின் பிரமாணம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நீதிமான் பனையை போல செழித்து வளருவான், லீபனானின் கேதுருவை போல செழித்து வளருவான். நம்முடைய வசனத்தின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான சகல ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் உண்டான சுகம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் அப்பா உம்மை தேடி. அவருடைய வாஞ்சியை நீர் அறிந்திருக்கிறீங்க, அவருடைய மன விருப்பங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உம்மை தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை ஆண்டவரே. இவர்களை சந்தித்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய வீட்டிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, சந்தோஷத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படியாக அவர்களுக்கு செய்கிறதுக்காக நன்றி. வீட்டை மற்ற வீட்டில் இருக்கிற சகல உறவினர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடைய வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இவர்கள் மூலமாய் ஆண்டவரே இவருடைய குடும்பங்களை சந்தித்து ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.